சென்னையில் அதிகாலையில் வீட்டு வாசலை சுத்தம் செய்ய வரும் பெண்கள், கடைக்கு செல்லும் பெண்கள் என தொடங்கி இரவு அலுவலக வேலை முடிந்து வீட்டிற்கு தனியாக வரும் பெண்கள் என ஒரு நாள் முழுவதும் வெளியில் செல்லும் பெண்களுக்கு ஹெல்மெட் கொள்ளையர்கள் எனும் இருசக்கர வாகனத்தில் வரும் கொள்ளையர்களால் அச்சுறுத்தல் இருந்து வருகிறது. இந்த ஹெல்மெட் கொள்ளையர்களுக்கு அஞ்சி அந்தந்த பகுதி குடியிருப்பு வாசிகளே கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி முடிந்தவரை தற்காத்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் உதவி வேண்டும் என அழைத்து உதவ முன் வருபவர்களிடம் நூதன முறையில் செயின் பறிக்கும் பெண் கொள்ளை கூட்டம் ஒன்று சென்னையில் உலவி வருவதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெண் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த 3 பெண் கொள்ளையர்கள் ஆசிரியை ஒருவரிடம் செயின் பறிக்க முயன்ற போது அதில் 2 பேர் பிடிபட்டனர். திருவிக்க நகரை சேர்ந்த கீதா என்ற ஆசிரியை மூலக்கொத்தளம் அருகே ஷேர் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது 3 பெண் கொள்ளையர்களும் ஆட்டோவில் ஏறியுள்ளனர். பின்னர் ஒருவர் ஆசிரியை கீதாவிடம் பேச்சு கொடுத்து கவனத்தை திசை திருப்ப மற்ற இருவரும் அவரிடம் இருந்து நூதன முறையில் செயின் பறிக்க முயன்றுள்ளனர். உஷாரான ஆசிரியை கீதா கூச்சலிட தப்பி செல்ல முயன்ற போது 2 பெண் கொள்ளையர்கள் பொதுமக்களிடம் சிக்கிக் கொண்டனர். எலிஃபென்ட் கேட்டுக்கு ஆட்டோவில் ஏறினேன். அது ஷேர் ஆட்டோ. ஏற்கனவே அதில் ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க. 4ஆவதாக நான் ஏறிட்டேன். இந்த ராமலிங்கர் கோயில் வர சொல்ல ஒரு லேடி கழுத்தில் இந்த செயினை கொக்கியை அவுத்துட்டு எப்படியோ கழுத்தில் ஏதோ இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்ட்டு கையை திரும்பி பார்த்தா என் கழுத்தில் கையை வச்சு செயினை எடுத்துருந்தேன். அப்புறம் கையிலேருந்து செயினை பிடுங்கிட்டேன். ஆட்டோக்காரர் நிறுத்தினார். இந்த ஒரு லேடி உட்காந்து இந்த லேடிஸ் எகிரி குதிச்சாங்க. 2 பேர் குதிச்சாங்க. 3ஆவது இந்த அம்மாவும் குதிச்சாங்க. நானும் பின்னாடியே குதிச்சு அந்த அம்மாவை பிடிச்சி அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து டிராஃபிக் போலீஸ் வந்தார். அப்புறம் அங்கே லோக்கல் பீப்புள் கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. அதுக்குள்ளே மொபைல் வேன் வந்தோடனே கூப்பிட்டு போயிட்டாங்க. 7 கிணறு போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 பெண் கொள்ளையர்களும் திருச்சி சமயபுரத்தை சேர்ந்தவர்கள். அவற்றில் சடைச்சி என்பவர் 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். மற்றொரு பெண் ஷர்மிளா, தப்பி சென்ற மற்றொரு பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த 3 பேரில் கர்ப்பிணி பெண்ணான சடைச்சி பொதுமக்கள் கூடும் இடங்களில் நடந்து சென்று திடீரென மயங்கி விழுவது போல் நடிப்பாராம். அதை பார்த்து பெண் சிலர் ஓடிச் சென்று உதவி செய்யும் போது சடைச்சியின் கூட்டாளிகளான மற்ற இருவரும் உதவி செய்யும் பெண்ணின் செயினை பதம் பார்த்து விடுவார்கள். இதுபோன்று பல நூதன செயின் பறிப்பு சம்பவங்களை இவர்கள் அரங்கேற்றி வந்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை மற்றும் மாதவரம் உள்ளிட்ட வட சென்னை பகுதிகளில் இவர்கள் சுமார் 50 சவரன் வரை கைவரிசை காட்டியுள்ளனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்களைப் போன்று மேலும் பலர் குழுவாக வந்து சென்னையில் தங்கி இதுபோன்று நூதன முறையில் செயின் பறித்து வருவது தெரிய வந்துள்ளது.